நண்பர்களே வணக்கம். பணத்தோட்டம் நிகழ்ச்சியோட அறிவோம் பொருள் உலகம் என்ற தலைப்புல நம்ம நடத்துற 101வது சந்திப்பு இது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஈவெண்ட் ஆன்லைன்ல நம்ம நடத்தியிருக்கோம். சில ஈவெண்ட்ஸ் டைரக்டாகவுமே நம்ம நடத்தியிருக்கோம். அதற்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்வோட நோக்கத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அவசியத்தையும் நான் இப்போ சுருக்கமாக பேசிட்டு அதுக்கு அடுத்து நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் மக்களுக்கு ஒரு பொருளாதார விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இது மாதிரியான பொருளாதார விழிப்புணர்வை கொண்டு வரும்போது மக்கள் சரியான முதலீடுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சரியான முதலீடுகள் அப்படின்றதுல நமக்கு வழியாவே ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம முதலீடுனாலே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது சேவிங்ஸையும் முதலீடையும் குழப்பிக்கிறோம். சேமிப்பு என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. இங்கிலீஷ்ல சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தனித்தனியா இருக்கும். ஆனா நம்ம ரெண்டையுமே ஒன்னா குழப்பிப்போம். பேங்க்ல நம்ம போட்டு வச்சிருக்கிற காசு, உண்டியல்ல நம்ம சேர்த்து வைக்கிற காசு, இத மாதிரியான விஷயங்கள், இதைத்தான் அவசர காலத்துக்கு தேவைப்படுற எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் என்ன சொல்றது அட்வைசர்ஸ் சொல்ற வார்த்தை எமர்ஜென்சி ஃபண்ட். அது கரெக்டான வேர்டு தான். அதோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம மாசத்தோட ஒரு மாசம் சம்பளம் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருந்தா போதும். அதற்கு அடுத்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். வருமானம் சம்பாதிக்கிற ஒரு குடும்ப தலைவர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ்னோன்னா எல்ஐசி ஜீவன் பாலிசிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பாலிசிஸ் இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அவங்க குடும்பம் அது கஷ்டப்படக்கூடாது. ஒரு பெரிய அமௌண்ட் காப்பாற்றணும். ஒரு 1 கோடி ரூபாய் லம்சமா அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னா அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். ஸோ 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்க முடியும். 5 லட்சம் ரூபான்றது மாச சம்பளம் இல்லை, வருஷ சம்பளம் நான் சொல்றது, புரியுதுங்களா? ஸோ வருஷ சம்பளம் 5 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க தன்னோட குடும்பத்துக்காக, அவங்களுடைய நிதி பாதுகாப்புக்காக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். இது ரெண்டும் முடிஞ்சிட்டாலே பெருசா நமக்கு செலவுகள் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்றது என்னது? பெரும்பாலும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு தான் அந்த எமர்ஜென்சின்றது 80% கவர் ஆகும். ஸோ அதை தாண்டி எமர்ஜென்சின்றது சின்ன சின்ன செலவுகள் தான். ஸோ அதெல்லாம் நம்ம சுற்றத்தை வச்சும் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு, அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், இது ரெண்டும் போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ், அதாவது இமிடியட்டாக ஆகக்கூடிய செலவுகள், அவசரத்துக்காக எடுத்து வைக்கக்கூடிய செலவுகள் அப்படின்ட்டு ஒரு மாதம், அதிகபட்சம் ஒரு 2 மாதம் சம்பளத்தை சேமிப்பாக எடுத்து வைக்கலாம். அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி மிச்சம் இருக்க பணத்தை முதலீடு தான் செய்யணும். முதலீடை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் காசு போட்டு அடுத்த வருஷம் எடுக்கிறேன், இந்த வருஷம் இந்த மாதம் காசு போட்டு அடுத்த மாதம் எடுக்கிறேன், அது இல்லை முதலீடு. முதலீடுன்றது ஒரு சந்தன மரத்தை வளர்க்குற மாதிரி பொறுமையும் நிதானமும் வேணும். நீண்ட கால பொருளாதார திட்டங்களுக்கு நாம திட்டமிட்டு முதலீடு செய்யணும்.
என்ன மாரி ஆளெல்லாம் நான்லாம் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ ஒரு நல்ல சாய்ஸா எடுத்துக்குவேன். அதாவது 2 வருஷத்துக்கு கழிச்சு நான் போக வேண்டிய ஒரு இன்டர்நேஷனல் டூர கூட நான் அதாவது குடும்பத்தோட போக வேண்டிய டூர கூட நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சேவிங்ஸ் வழியா பண்ணுவேன். அதே மாரி என் நண்பர்களுக்கு சில பேர் அதாவது ரொம்ப க்ளோஸ் நண்பர்களுக்கு சில பேருக்கு தீபாவளி சீட்டு போட்டு காச வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களுக்குமே நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, 1 வருஷம் கழிச்சு தானே நீ அந்த காச எடுக்க போற. அப்ப அதுக்கேத்த மாரியான ஃபண்ட் எல்லாமே கூட இருக்கு. உனக்கு 8 டூ 10% கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபண்டுல போடு அப்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு கடல். அதுல பல வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எனக்கு ரிஸ்கே வேண்டாம். 0% ரிஸ்க் இருந்தா போதும் அப்படின்றதுல இருந்து, எனக்கு ரிஸ்க் எடுத்தா பரவால்ல. ஆனா ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும். எனக்கு வருஷத்துக்கு 25, 30% வேணும் அப்படின்றவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இடம் உண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது எக்கானமி. இந்த எக்கானமில என்னெல்லாம் இருக்கோ, அது அத்தனையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். எக்கானமில நம்ம பார்க்கக்கூடிய முதலீடுகள் என்னெல்லாம் இருக்கும்? அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் தங்கத்துல முதலீடு செய்வோம். அப்புறம் வந்து அ அரசாங்கத்தோட கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்வோம். தனியார் நிறுவனங்கள் கடன் பத்திரங்கள் வெளியிடுவாங்க. அதுல முதலீடு செய்யலாம். அதுக்கு அடுத்து அ என்ன சொல்றது? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கும். அதாவது கரன்சி மார்க்கெட் இருக்கும். அதுல முதலீடு செய்யலாம். ஏன்? வெளிநாட்டுல அ முதலீடு செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். இப்போ S&P 500 அதாவது யுஎஸ் மார்க்கெட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனா, அதுக்காக யுஎஸ் சிட்டிசன் ஆக முடியுமா? இல்ல வந்து அதுல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் அத பத்தி நமக்கு தெரியுமா? ஆனா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, அதற்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பல்வேறு வாய்ப்புகள ஒண்ணா அடக்குன ஒரு விஷயம். அதுல ஷேர் மார்க்கெட்ட வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ பங்குச்சந்தை, சூதாட்டம் அப்படின்ற அந்த என்ன சொல்றது? ஆ பொதுமக்களோட பொது புத்தியில இருந்து நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து நூற்றுக்கணக்கான தொழில்கள் இருக்கிற ஒரு பொருளாதார மையமா பார்க்கணும். நீங்க ரியல் எஸ்டேட்ல இடம் வாங்கி போடுறீங்க. அந்த இடம் வந்து ஏறும் அப்படின்னு நம்புறீங்க. இதுக்கு என்ன டேட்டா உங்கள்ட்ட இருக்கு? அது எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும். சென்னையில இருக்கட்டும், பெங்களூர்ல இருக்கட்டும், டெல்லியில இருக்கட்டும், மும்பைல இருக்கட்டும், இல்ல அ உங்க ஊரு ஏதோ ஒரு கிராமத்தோட பக்கத்துல கொட்டாம்பட்டியில இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். அங்க ஒரு இடம் வாங்குறீங்க. அந்த இடம் இவ்வளோதான் உயரும், இவ்வளவு தூரம் போகும், 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ போகுன்றதுக்கும், இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதுக்கும், உங்கள்ட்ட என்ன டேட்டாஸ் இருக்கு? நீங்க எத வச்சு அந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க? இந்த டேட்டாஸுக்கு வந்து கான்கிரீட்டான ஒரு என்ன சொல்றது? ப்ரூஃப் இருக்கா? இத யாராவது ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம கேட்கிறது எல்லாமே தகவல். அதாவது அ செவிவழி செய்திகள் தான். இங்க ரோடு வரும், இங்க ஃபேக்டரி வரும், அ அதே மாரி இங்க வந்து அ ஏர்போர்ட் வரும். சில சமயம் வரும். எல்லா சமயம் வருமா? அ என்ன சொல்றது? அ அதற்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்கா? எப்ப வரும்? தெளிவு இருக்கா? ஸோ இப்படி பலவே அதாவது பல விஷயங்கள் இருக்குல்ல. ஆனா அத வந்து நம்ம கேள்விப்படுற விஷயங்கள மட்டுமே வச்சு, நம்ம அந்த இடத்த வாங்க முடிவு பண்றோம்ல. அதோட கம்பேர் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது அது முதலீடு செய்யப்படுகிற அந்த ஷேர் மார்க்கெட் வந்து பாதுகாப்பானது தான். பங்குச் சந்தையில இருக்கிற ஒவ்வொரு பங்குகள்லயும், அதாவது முதலீடு அ அ
இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் முதலீடு செய்கின்ற பங்குகள், நான் எல்லா கம்பெனி பங்குகளையும் நான் குறிப்பிடலை. சில கம்பெனிகள் நல்லா பண்ணலாம், சில கம்பெனிகள் சொதப்பலா பண்ணலாம், சில கம்பெனிகள் ஆக மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் முதலீடு செய்கிற 99.9% கம்பெனிகள் தரமான கம்பெனிகளாக தான் இருக்கும். ஏன்னா அப்படியான தரமான கம்பெனிகளில் முதலீடு செய்யும்போது தான் அவங்களுடைய முதலீடு அப்படின்றது பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கம்பெனிகளுக்கு டேட்டாஸ் ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்குது. என்எஸ்சி இந்தியாலையும் பிஎஸ்சி இந்தியாலையும் அந்த நிறுவனங்களுடைய என்ன சொல்கிறது, கடந்த கால என்ன சொல்கிறது வளர்ச்சி எப்படி இருந்தது, இப்போ என்ன வளர்ச்சி, இனி அடுத்த பொருளாதார திட்டங்கள் என்ன, ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அண்டு எவ்வளவு முதலீடு செஞ்சுருக்காங்க, இப்போ எப்படி இருக்குது க்ரோத், எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நூற்றுக்கணக்கான டேட்டா அதில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை அலசியலாம், ஆராயலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆடிட்டிங் செய்யப்பட்டவை. அதாவது சிஏ படித்த ஒரு ஆடிட்டர் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையுமே பார்த்து இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு கொடுப்பார். அதைத்தான் என்எஸ்சி இந்தியாவும் பிஎஸ்சி இந்தியாவும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான தகவல்கள், அதாவது அதிகாரப்பூர்வ தகவல்கள், அதிகாரப்பூர்வ டேட்டாஸ். இன்னொன்று, இந்த நிறுவனங்கள் யாரால வழிநடத்தப்படுகிறது, இல்லாட்டினா கண்காணிக்கப்படுகிறது, இல்லாட்டி என்ன சொல்றது, இந்த மொத்த எக்கானமியும் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்றதும் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தாலுமே இந்திய பொருளாதாரமும் உலக பொருளாதாரமும் இதில் என்ன சொல்றது, மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும், அதாவது நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு பல்லு விளக்குற ப்ரஷ்ஷில் இருந்து நைட்டு தூங்கும்போது நீங்கள் தூங்குற பெட்டு வரைக்கும் பயன்படுத்துகிற பல பொருட்கள், அதோட சேவைகள், இது எல்லாமே பங்குச்சந்தையில் பங்கு பெற்ற நிறுவனங்களின் பொருட்களாகவும் சேவைகளாகவும் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. ஆனால் நாம் அந்த நிறுவனங்களில் ஒரு முதலீட்டாளரை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலை. சரி, நம்ம முதலீட்டாளராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த நாலேஜ் வேணும்ல. ஒரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது, அதை பற்றிய நாலேஜும் நமக்கு பத்தாது. அப்படின்னும் போது எதை நம்பி, யாரை நம்பி முதலீடு செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட கான்செப்ட் என்ன? ஒரு ஃபண்ட் மேனேஜர், அவங்களுக்கு கீழே நிறைய மார்க்கெட் அனலிஸ்ட், அவங்களுக்கு கீழே நிறைய டேட்டாஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனிகளை ரிசர்ச் பண்ணி எடுத்து, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இதோட எதிர்காலம் நல்லா இருக்கும், அடுத்த 5 வருஷத்துக்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து, சரி இந்த பங்குகளில் நம்ம முதலீடு செய்யலாம்னு சொல்லிட்டு முதலீடு செய்வாங்க. அது யாரோட முதலீடு? நம்மிடம் வாங்கப்பட்ட முதலீடு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்ட வாங்கப்பட்ட அந்த அமௌண்ட்டை அவங்க வந்து இவங்க செலக்ட் பண்ணுற அந்த பங்குகளில் சரியாக முதலீடு செய்கிறாங்க. அப்படி முதலீடு செய்யும்போது அந்த பங்குகளும் வளருது. இதுதான் மியூச்சுவல் பங்குகளில் மட்டும் இல்லை, இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வாங்க, தங்கம் வெள்ளிகளில் முதலீடு செய்வாங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்ஸில் இருக்கிற நிறுவனங்களில் முதலீடு செய்வாங்க, இந்திய நிறுவனங்களுடைய கடன் பத்திரங்கள், அதாவது நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க, என்ன சொல்கிறது, இந்த டோல் ரோடெல்லாம் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கட்டுவாங்க, துறைமுகம் கட்டுவாங்க, ஏர்போர்ட் கட்டுவாங்க, அப்புறம் வந்து ரோடு
டோல் ரோடு, 4-வே ரோடு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கட்டுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஃபண்டு வேணும். அப்போ அந்த ஃபண்டை எப்படி திரட்டுவாங்க அப்படின்னா, கடன் பத்திரங்கள் வழியாக திரட்டுவாங்க. ஸோ அப்படி திரட்டப்படுகின்ற பங்குகள்லையும் கடன் பத்திரங்களையும் நீங்கள் முதலீடு செய்யலாம். இப்படித்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் பார்த்து அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து அவங்க இதை செய்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம செய்கிற முதலீடுல 1-2% ப்ராஃபிட்டா அவங்க எடுத்துப்பாங்க. 2% ப்ராஃபிட் அவங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதலீட்டோட சைஸை நீங்க யோசிக்கணும். ஒரு ஃபண்ட் 10,000 கோடி ரூபாய் முதலீடை திரட்டும் போது அந்த ஃபண்டுல 1%ன்றது எவ்வளவு? வெறும் என்ன சொல்றது, ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குமா? 10 கோடி ரூபாய். இந்த 10 கோடி ரூபாய் அப்படின்றது அவங்களுடைய காஸ்ட் இருக்குல்ல, அதாவது ஆப்ரேஷன் காஸ்ட், அதுல அவங்களுடைய என்ன சொல்றது, ஃபண்ட் மேனேஜரு, அடுத்து டேட்டா அனலிஸ்ட், மார்க்கெட் அனலிஸ்ட், இவங்களுக்கு எல்லாம் போக, அதுக்கடுத்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போக கூட தாராளமா ஒரு 5-6 கோடி கிடைக்கும். நான் சொன்னது வெறும் ஒரு 10,000 கோடிக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் இந்திய பங்குச் சந்தையில் முதலீடு செய்திருக்கிற அளவு இருக்குல்ல, அது பல லட்சம் கோடி. ஸோ இதுதான் இங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இயங்குற முறை. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 கம்பெனிஸ் இருக்காங்க. அது போக இன்னும் சில நிறுவனங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்துல இன்னும் ஒரு 10 கம்பெனிஸ் 20 கம்பெனிஸ் உள்ள வரும். அதாவது ஒரு 50 to 60 கம்பெனிஸா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வரும். ஆனா இதுவுமே கூட மற்ற நாடுகளுடன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு. அமெரிக்காவில் இருக்கிற ஏஎம்சிஸ், அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட எண்ணிக்கை 1500க்கும் மேல. அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஃபண்டுக்கு மேல இருக்கு. இந்தியாவில் அதுல 10ல் 1 மடங்கு இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு 1,500 to 2,000 ஃபண்ட்ஸுக்குள்ள நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இந்த 1,500 இந்த 40 ஏஎம்சிஸ் வந்து ஒரு 1,500 ஃபண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா? இதுல ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எஸ்பிஐ தான் நம்பர் 1. அதுக்கு அடுத்து ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க, ஐசிஐசிஐ இருக்காங்க, நிப்பான் இந்தியாஸ் இருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. கனரா பேங்க்கு, நிறைய நீங்க பார்க்குற முக்கியமான பேங்க்ஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் ஏஎம்சிஸ் வச்சு நடத்துறாங்க. அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் நம்ம சொல்றோம்ல, பஜாஜ் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், அப்புறம் ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ், இவங்களுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்காங்க. அப்புறம் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, ஏஞ்சல் ஒன், இவங்களுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் இந்த கம்பெனிஸோட மொத்த லிஸ்ட் வந்து 40 கம்பெனிஸ். இதுல நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு பார்த்தா எஸ்பிஐ தான். இவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட என்ன சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல திரட்டி அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, அது 35 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆரம்பத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வளர்ச்சி அப்படின்றது மெதுவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதார வளர்ச்சியுமே அந்த சமயத்தில் மந்தமாக தான் இருந்தது. 91ல் நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து உலகத்துக்கு திறந்து விடப்பட்டது. அதாவது
தாராளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல்னு நம்ம சொல்றாங்கல்ல. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியா. அதுதான் உலகமயமாக்கல். அதுக்கு முன்பாக வரைக்கும் இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் இந்தியாவில் இருக்க ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து தொழில் தொடங்கவும் முடியாது, இங்கே இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அவங்களுடைய பொருட்களை விற்கலாம், அவ்வளோதான். அதுக்குமே ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அந்த 91ல் பிரேக் பண்ணாங்க. அப்போ தான் இந்த என்எஸ்சி இந்தியா அப்படின்ற ஒரு புது ஷேர் எக்ஸ்சேஞ்சையும் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான 2 பெரிய எக்ஸ்சேஞ்சுனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் இந்தியாவோட மொத்த பொருளாதாரமும் இயக்கப்படுது. ஓகே, ஸோ இதில் வந்து டாப்பில் இருக்கிற SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட இந்த சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக திரு வர்ஷா விஜய் அவர்கள் நம்மோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லா ஃபண்ட்ஸையும் பற்றி நமக்கு பேசுறதுக்கெல்லாம் நேரம் பத்தாது. ஏதாவது ஒரு ஃபண்ட் எடுத்துப்போம். அண்டு SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியான பொதுவான விஷயங்களை பற்றி பேசுவோம். அதுக்கு அடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுவோம் மக்களுக்குள்ள. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அண்டு SBI எப்படி இதை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க எப்படி டாப்லேயே இன்னமும் இருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் மேலே நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்காது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன், SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் அண்ட் SBI பேங்க்லையும் என்னோட அக்கௌண்ட் இருக்குது. நான் மிக அதிக அளவில் முதலீடு செய்திருப்பது SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான். அதேமாதிரி எங்கள் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டு SBIயில் தான் இருக்குது. நாம் வெளியில் இருந்து பார்க்குற, இல்லாட்டினா நம்மளுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் கேள்விப்பட்ட அந்த SBIயில் இப்போ இருக்கிற SBIயில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க புதுசாக யோசிக்கிறாங்க, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க. ஸோ நம்பிக்கையாக இருக்குது எனக்கு. என்னன்னா, SBI அப்படின்றது, SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பேக் பை யார்? SBI பேங்க். இந்தியாவோட ஒன் அண்ட் ஒன்லி என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் பேங்க். அப்போ மற்ற இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியாலாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேட் பேங்க், அதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதோட பேக் போன் யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேக் போன் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே SBIக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த SBI பேங்க்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஃபண்ட், ஒரு நல்ல ஃபண்ட், எனக்கே தெரியாது அது என்ன ஃபண்ட் அப்படின்னு. ஐ ஆம் வெயிட்டிங் டு see that. சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ திரு வர்ஷா விஜய் அவர்கள் இப்போது பேசுவாங்க. அவங்க இந்த ஃபீல்டில் பொட்டன்ஷியல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய தடவை வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபார்மலாலாம் இருக்க வேண்டாம்.
ரொம்ப கொலக்கியலாக உங்களோட லாங்குவேஜஸில் பேசுங்க அப்படின்னு இருக்கேன். அவங்களுக்கு தமிழ் நல்லா பேச வரும்னாலும் தமிழை விட இங்கிலீஷ் அதிகமாக பேச வரும். ஸோ அவங்க ஸ்டைலில் அவங்க பேசட்டும், நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. கடைசியில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நடுவில் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில் அவங்கள்ட்ட கேட்போம், அதற்கான விளக்கத்தை நம்ம வாங்குவோம். ஸோ ஓவர் டு வர்ஷா விஜய். வர்ஷா. Yeah, so that was a beautiful introduction. Thank you. So myself Varsha Vijay, a relationship manager at SBI Mutual Funds. So தமிழ் நல்லாவே பேச வரும் சார் சொன்ன மாதிரி. பட் தென் எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பார்ட், நான் ஸ்டார்டிங்லேயே சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பார்ட் சார்கிட்ட பேசும்போதும் சரி, எப்போ பேசினாலுமே சரி, சாரே நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ப்ராப்பர் தமிழ் வேர்ட்ஸ்ல எனக்கு போட்ட சார் மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எனக்கு அது தமிழ்ல சொல்ல வராது. ஸோ ஐ காட் யூஸ்ட் வித் இங்கிலீஷ். ஸோ அப்பப்போ கோட் ஸ்விட்சும் பண்ணிக்கிறேன், பட் தென் ஐ வில் கண்டினியூ வித் இங்கிலீஷ். ஸோ யா, what I'm going to talk right now is about SBI Multi-Asset Allocation Fund. So இதோட பேர்லயே நமக்கு தெரியும், it is a multi-asset allocation fund, which is an open-ended scheme. It invests basically in equity, debt. Am I audible in the first place? நான் பேசுறது கேக்குதா? வர்ஷா கிளியரா கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Yeah, that's a great thing. So yeah, so basically I'll tell you, it is an open-ended scheme. It invests in equity, debt, gold and gold related instruments, including ETFs, அது போல asset classes. So SEBI எந்தெந்த asset classes-லாம் proper அந்த time to time அப்படி prescribe பண்றாங்களோ அந்த மாதிரி asset classes-ல multi asset allocation. So you will have to, we'll be investing multi asset allocation. So ஒரு narrow pathல மட்டும் போகாம your money will be invested in multi assets. So who is this product basically for? So if a person is seeking for long-term capital growth, I need long-term capital growth, my asset has to grow with a regular income. So you can invest in this fund, very well. And I feel like my investment, my portfolio has to be diversified, like equity, fixed income, gold and gold related instruments, including like domestic and overseas ETFs, but with a minimum of 10% in each asset class, and units of like real estate investments and infrastructure investments and all, with an allocation of up to at least 10% in each. இப்படி இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு SBI மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி நம்ம வெறும் ஈக்விட்டி, பியோர் டெட் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் போகாம இட் ஹாஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, டெட், கோல்ட் ரிலேட்டட் அண்ட் கோல்ட் அண்ட் such as ETFs, இதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ இதை பேசிக்கா இது என்ன ஃபண்ட் கேட்டகரியில வருது அப்படின்னா பியோர் கேட்டகரியில வராது. இட் இஸ் அ ஹைபிரிட் ஃபண்ட். ஸோ ஹைபிரிட் கேட்டகரியில வருது. மினிமம் 10% எல்லா போர்ட்ஃபோலியோவுமே, லைக் உங்களோட போர்ட்ஃபோலியோல 10% மினிமம், இப்ப நான் சொன்ன அசெட் கிளாஸஸ்லாம் அட்லீஸ்ட் 3 அசெட் கிளாஸஸ், அண்ட் இது வந்துட்டு இதோட இந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் அக்கார்டிங் டு த மார்க்கெட் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும். So the equity component is actually invested in diversified portfolio across market caps. Debt portion is managed dynamically, because debt we had to be like really careful, right? So debt portion is like managed dynamically. Investment into gold is usually into like SBI gold ETF. So that's how it goes. So இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா. By adding other asset classes, hold returns have a lower correlation. Lower correlation na nama like how to put it in words. Lower correlation is like it is basically number thing. So closer to zero or negative, which means like
the investments returns do not closely track another. So if your equity investments fall, the other asset like may not fall. So under lower correlation with those of traditional asset classes. The fund aim, the aim of the fund is just that lower the risk as different asset classes are unlikely to move in the same direction. So that's how it goes. So basically, the asset allocation of the MAF, that is SBI, multi-asset allocation fund, it is a rule-based approach. A rule-based approach, like using the output of rule-based approach, the investment team, they further deliberately to normalize of any bias. ஏதாவது ஒரு bias இருந்தாலும் rule-based approach இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது bias இருந்தாலும் it deliberately it acts in normalizing. So the asset class experts map the cycle, peculiarities, so that output from step one indeed just like justice to the objectives. So அதுதான். So far it is clear, right? So basically நான் சொல்ற மாதிரி இது யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னா to provide investors an opportunity to invest in actively managed portfolio of multiple asset class. So basically this fund, I wouldn't go deep into like ரொம்ப theoretical na pola, but I'll just give you some key factors and data about it. So basically it has the AUM of like as on date, it has an AUM in the fund வந்துட்டு 10,485 rupees crores. It has an AUM. So the expense ratio is somewhere around 0.58% to 0.62%. Okay, so it goes on somewhere near around this. So we have SIPs on it, we have lump sum in it. The exit load is actually 1% if it is redeemed within 12 months. Okay, so let me come to the asset allocation. The asset allocation for equity, basically the directional equity exposure will be around 10% to 80%. Why 10% to 80% in equity, you may ask? I would say capital appreciation. When you're investing in something, make sure your asset has to, like when you're investing, whomever like is investing in a long term, we always expect it to have capital appreciation, right? So in that case, the directional equity exposure will be like 10 to 80% by taking limited equity exposure. Okay, so that's how it goes. It relies on how the market stands up and all. And let's take gold. Gold is somewhere around 10%. So all the asset classes எல்லாத்துக்குமே வந்து நம்ம 10% தான் மினிமம் வச்சுப்போம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதில் அட்லீஸ்ட் 10% எல்லா ஈச் asset கிளாஸ்லயும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. ஸோ கமிங் டு கோல்ட், இட் ஹாஸ் அரவுண்ட் சம்வேர் லைக் 10% to 55% maximum. So it typically is invested in gold ETFs. So it takes advantage of correlation between asset classes, as I said before. So fixed income also somewhere around 10% to 55%. It comes up with regular income by investing in debt and money market instruments. So that's how it goes. So coming on to some more part. You may ask me, how is the performance of the fund, Varsha? I'm planning to invest in it. So how is I'm planning to know about the performance, interest profile of it. So I would say the 1-year return of the fund as of now is it's 12.3% as on recent data. The 3-year return would be 17.8%. And the 5-year return would be somewhere around 15%. Okay. So the risk, the risk volatility, it would be the standard deviation would be somewhere around 6.7% in a one data, set, and beta of somewhere around 0.67%. So in the fund, na again consider panano. Why should I even consider this fund? Would be
diversification across asset classes. So, by combining equity plus debt and plus commodities or real estates, the fund seeks to reduce concentration of risk and potentially perform across different market conditions. So however the market goes, I just want to reduce the concentration risk, and I want the fund to potentially perform in different market conditions. So the diversification will help me. Also, lower equity beta, because not 100% equity, the fallback risk in equity down cycle may be moderated, right? So that considering lower equity beta, I'll be investing in this fund. So another thing why I should consider this fund would be active management of asset mix. Your asset mix has been done. Okay. What they'll do is the fund manager has the flexibility to shift the allocations. Example, they can increase the debt, if valuations of equity are high. Like they can increase it if the valuations of the equity are high, or increase gold or commodities in inflationary times and all. And it has a reasonable cost, right? So like compared to many active schemes, it has a very good expense ratio, so that you can actually consider this scheme with a good track record. It has a very good track record. Okay, so that's how it goes. So piling up all, I would say the investor profile, someone looking for an all-in-one, an all-rounder sort of a fund that gives exposure in multiple asset classes. I just want the exposure of multiple asset classes, and also I just have to without having to pick separate sort of funds for equity, debt, or gold, etc. So I would say investor with such profile, it would be a great fund to invest. So medium to long term horizon, which is 5 years plus also, it's recommended since mixed assets will smooth but may not aim for the very highest equity returns. As I said, the 1 year, 3 year, and 5 year return as often it. And also, investors who the investor profile who wish to comfortable with higher than debt but lower than full equity risk, this fund is a better one for those sort of investors. So I hope the piling up was good. Yeah, sir. நண்பர்களே, தேங்க்யூ வர்ஷா. Yeah. Thank you so much. I hope I made it up. Yeah. Okay. Yes. Few things I would like to add from my side as a distributor and financial advisor. Yes. Friends, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மல்டி அசட் அசட் அலோகேஷன் ஃபண்ட், அதாவது நமக்கு ஹை ரிஸ்க்கும் வேண்டாம், அதுக்காக ஒரே ஐடியா லோ ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்ட் அப்படின்னு கேட்டால் அதுதான் இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ், அதாவது ஈக்விட்டி அப்படின்ற அந்த ஷேர் மார்க்கெட் ஒரு டைப்பு, அண்ட் டெப்ட் அல்லது டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற கடன் பத்திரங்கள், அதுலேயும் அதாவது A+, A, AA, AAA கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஒவ்வொரு கம்பெனிஸோட பாண்டுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும். ஸோ இந்த ரேட்டிங்கில் வந்து எஸ்பிஐ வந்து ஹை ரேட்டிங் உள்ள கடன் பத்திரங்களை தான் வாங்குவாங்க. ஏன்னா
டிபென்ச்சர்ஸ்லையும் ரிஸ்க் இருக்கு. ஒரு கம்பெனி நல்லா வாங்குற கடனை வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேலே வந்துட்டு ஒழுங்கா வட்டி கட்டிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த கம்பெனினால சரியா கடனை கட்ட முடியல, இல்ல கம்பெனி ஒரு நாள் வைண்ட் அப் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரிஸ்க். ஈக்விட்டியில மாதிரியே ஆனால் இதுலையும் அந்த என்ன சொல்றது, திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியான ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ ஆனா இவங்க அதாவது எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து, அதாவது ரேங்கிங் குறைவான கார்ப்பரேட் பாண்டை வாங்க மாட்டாங்க. பெரும்பாலும் இதில் வந்து AAA பாண்டு அதை தான் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கில்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அரசு கடன் பத்திரங்கள், அதில் தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கமாடிட்டி ETF வந்து இவங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடந்த ஒரு வருஷத்துல கோல்டோட என்ன சொல்றது வளர்ச்சி அப்படின்றது அபரிதமான வளர்ச்சி. அதே மாதிரி இப்போ சில்வர் வந்து அந்த மாதிரியான வளர்ச்சியை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ஆனா கடந்த ஒரு வருஷமா ஈக்விட்டி மார்க்கெட்டு க்ரோ ஆகலை, அதாவது வளர்ச்சியே இல்லை. போன அக்டோபருக்கும் இந்த அக்டோபருக்கும் growth என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6% தான் பார்ப்பீங்க. ஒருவேளை போன செப்டம்பர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் மோசமா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வளர்ச்சியே இல்லாத ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அப்போ மார்க்கெட்டும் மந்தமான ஒரு இடம் இருக்கும். ஆனா மார்க்கெட் மந்தமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கடன் பத்திரங்கள் நல்லா போகும். கடன் பத்திரங்கள்லயும் ரிஸ்க் இருந்தது அப்படின்னா கோல்டு வந்து அதிகமா க்ரோ ஆகும். இப்ப ரீசெண்டா கோல்டு ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட கடன் பத்திரங்களோட அளவு வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க திருப்பி செலுத்த அந்த அளவை விட தாண்டி அவங்க கடன்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கானமி வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு போயிருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காகவும் இந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காகவும் இவங்க பண்ண ஒரு ட்ரிக்கு தான் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அவங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதை பார்த்துட்டு அடுத்து சைனா வாங்கினாங்க. ஏன்னா சைனா அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இல்லாம அவங்களுடைய பாண்ட் மார்க்கெட்லையும் மிக அதிகமான முதலீடு செஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ மிகப்பெரிய அளவில் அப்போ இவங்களுடைய கரன்சி விழுந்துச்சுன்னா, யாரு அமெரிக்காவோட கரன்சி விழுந்துச்சுன்னா, எக்கானமி விழுந்துச்சுன்னா சைனாவுக்கும் பெரிய அடிதான். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து கோல்டை ரிசர்வ் பண்ணிக்கிட்டே போகுது. இன்னொன்று அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், ரீசன்ட் டேஸில் நடந்த மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து கோல்டு மேலே கவனம் செலுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார் இல்லையா. என்னதான் கவர்மெண்ட் அவங்க பாலிசியை மாற்றினாலும் ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரிசர்வ் பேங்க், அதாவது அமெரிக்காவோட ரிசர்வ் பேங்க்ன்றது ஃபெடரல் பேங்க், அவங்க தன்னிச்சையாக தான் முடிவெடுப்பாங்க. அரசாங்கத்தோட ஒட்டி போக மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கம் விழுந்தா இன்னொரு அரசாங்கம் வந்துடும். ஆனால் ஃபெடரல் பேங்க் விழுந்ததுன்னா எழுந்திருக்கிறதுக்கு என்ன சொல்றது பல வருஷம் ஆகும். மொத்த எக்கானமியே அடிபட்டு போகும், கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க தன்னிச்சையாக தான் இயங்குவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ட்ரம்ப்போட எந்த பாலிசிக்குமே
ஃபெடரல் பேங்க் வந்து ஆதரவு இல்லை. ஃபெடரல் பேங்க் எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய பயம்தான் இந்த கோல்டை ரிசர்வ் பண்றதுக்கான மெயின் ரீசன். ஸோ கோல்டை ரிசர்வ் பண்ணாங்க. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டு வளரல, பாண்ட் மார்க்கெட்டும் பெருசா வளரல. அப்போ அந்த சமயத்துல கோல்டு மட்டும்தான் லாஸ்ட் 1 இயர்ல பயங்கரமா ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ அதோட பெனிஃபிட்டை நம்ம எப்படி அனுபவிக்கணும்னா, ஒன்று கோல்டு இடிஎஃப்ல நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதைத்தான் இவங்க பண்ணியிருக்காங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செபி அனுமதிக்கப்பட்ட என்ன சொல்றது, கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே இவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அதர் முதலீடு, அதாவது இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதர் அசட் கிளாஸஸ் ஆஸ் செபி மே ப்ரெஸ்கிரைப் அப்படின்னு போட்டிருக்காங்க, டைம் டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்றது இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது, கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது, நிறையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு 20%, 10% வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்களேன், இவங்க அதிகமாக பண்ணியிருக்கிறது ஈக்விட்டிக்கு அடுத்து டெப்ட்டு அண்டு கோல்டு. அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 55% வரைக்கும். அதாவது இது வந்து ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, எது நல்லா ஏறுதோ அப்போ வந்து ஒன்றை வித்துட்டு இன்னொன்னுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா ஏறுதா, டெப்ட்ல இருக்கிற காசை அப்படியே எடுத்து ஈக்விட்டியில் போடுவாங்க. இப்போ ஈக்விட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமா போகுது, அடுத்த 6 மாசத்துக்கு அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியுதா, அங்க இருந்த காசை எடுத்து கோல்டு நல்லா போகுது, அப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகி அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 to 15% கொண்டு வரும். இந்த லாஸ்ட் 1 இயர்ல நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வெறும் 6% தான், ஜஸ்ட் 6%. அது வந்து எந்த இண்டெக்ஸில் போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த கூத்து தான். அதாவது நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லை மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும். ஏன்னா போன அக்டோபர் வந்து மார்க்கெட் செப்டம்பர் 20ல ஒரு பீக்கை தொட்டுட்டு அதுக்கு அடுத்து விழுக ஆரம்பிச்சு திரும்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது வந்து மார்ச் மாசத்துலேருந்து தான் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஒரு பிப்ரவரி மாதம், அந்த ஜனவரி பிப்ரவரியில் பாட்டமை தொட்டு அதுக்கப்புறமா மார்ச்ல இருந்து ரெக்கவரி ஆகுது. ஸோ மார்க்கெட்னாலே அப்படிதான். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும், அதாவது லம்சமா இன்வெஸ்ட் பண்றது அண்ட் எஸ்ஐபி வழியா இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. மார்க்கெட்ல வந்து எஸ்ஐபி வழியா இன்வெஸ்ட் பண்றது தான் சரி, ஈக்விட்டியில எஸ்பெஷலி. லம்சமா இன்வெஸ்ட் பண்றது எதுல பண்ணணும் அப்படின்னா டெப்ட்ல பண்ணலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி மல்டி அசட் அலோகேஷன்ல பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டோட அது பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். லம்சமா நீங்க வந்து போன செப்டம்பர்ல பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செப்டம்பர்ல என்ன சொல்றது, திரும்ப ரெக்கவர் தான் ஆயிருக்குமே ஒழிய ப்ராஃபிட் ஆயிருக்காது. ஆனா இந்த மல்டி அசட் அலோகேஷன்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா 12% ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். அதாவது 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அங்க வந்து 1,20,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்றது, க்ரோ ஆகும்போது இது வேகமா வளரும். ஏன்னா அந்த அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு? 80% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் விழுகும்போது இது வந்து மார்க்கெட் விழுகிற அளவுக்கு விழுகாது. ஏன்னா அங்கே மார்க்கெட்ல இருந்த காசை எடுத்து அவங்க இன்டர்னலாவே டெப்ட்டுக்கும் கோல்டுக்கும் மாத்திக்கிறாங்க.
ஸோ இதுதான். அப்ப வளரும்போது வளருது, விழுகும்போது விழுகல. இந்த மாதிரியான ஃபண்டு தான் லாங் டேர்முக்கு, அதாவது லாங் டேர்ம்னா ஒரு 5 வருஷம் முதலீடு இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகும். ஸோ நான் லாஸ்ட் 1 இயர்ல வந்து அதிகமாக கொடுத்த ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு தான் கொடுத்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து முழுசா ரெக்கவர் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் கோல்டு பயங்கரமாக க்ரோ ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஸோ அதனால என்னோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த மல்டி அசட் அலோகேஷன் தான் கொடுத்தேன். இப்போ வந்து மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் எடுத்து போய்கிட்டு இருக்கு. இந்த 26,200 நிஃப்டி இண்டெக்ஸை தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து 28,500 வரைக்கும் சல்லுன்னு போகும். அதுக்கு அடுத்து 32,000 ஈஸியாக போகும். இதெல்லாம் வந்து 2 வருஷத்துல ஈஸியாக நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் விழுகும்போது திரும்ப வேகம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கான வாய்ப்பு. அதுல நல்வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், நான் இப்போதான் அந்த ஐடியாவோட இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் எஸ்பிஐயோட மல்டி அசட் அலோகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எஸ்பிஐன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஏஎம்சி. அதில் அவங்க அந்த ஃபண்டுன்றது சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெரிய ஏஎம்சியில் இன்னும் வழியாக நம்ம உள்ளே போகிறதுன்றது ஏன் அவசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னன்னா சின்ன கம்பெனிஸு மக்கள் பயத்தில் வந்து இந்த ஃபண்டை விட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிடம்ஷன் கொடுத்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த ஃபண்டோட வேல்யூ கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய கம்பெனிஸில் வந்து எஸ்ஐபி புக் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுவே தானா என்ன கிட்டத்தட்ட 50,000 உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். 50,000 கோடி, நான் சொல்கிறது 50,000னா 50,000 ரூபாய் இல்லை, 50,000 கோடி. இன்னொன்று இவங்கள்ட்ட கேஷ் ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். ஸோ தாக்கு பிடிக்க முடியும். யாருனால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா சின்ன கம்பெனிகள்னால தான் தாக்க முடியாது. அதாவது ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆலமரத்தை புயல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆலமரம் வந்து அந்த நடு தண்டு மட்டும் இல்லை, பல விழுதுகள் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஊண்டி இருக்கும். அதில் எத்தனை புயல் வந்தாலும் சரி, எத்தனை மழை வந்தாலும் சரி, எத்தனை வெள்ளம் வந்தாலும் சரி, ஆலமரம் நிலைச்சு நிற்கும். ஆனா மற்ற மரங்கள் அந்த அளவுக்கு நிலைச்சு நிற்க முடியாது. காரணம் ரொம்ப சிம்பிள், மற்ற மரங்கள்னால விழுதுகள் விட முடியாது, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, ஸ்ட்ராங்கா அந்த அளவுக்கு நிற்காது, அந்த உறுதித்தன்மை இருக்காது. ஸோ எஸ்பிஐ ஏஎம்சின்றது ஒரு ஆலமரம், அதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. அந்த ஆலமரத்துல நம்ம என்ன சொல்றது, மல்டி அசட் அலோகேஷன் அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம். அங்க நம்மளுடைய முதலீட்டை கொண்டு போறதுன்றது, அதாவது நம்மளுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுன்றது ரொம்ப அற்புதமான ஐடியா. ஓகேயா? ஸோ நண்பர்களே, நான் என் பங்குக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. Friends, and also generally I would like to add upon something. Yes. So இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். So when you're considering returns, so a lot of people like us, we invest, we expect a lot of things about returns. எந்த அளவுக்கு returns we are expecting, returns we are focusing, அதை விட we have to focus on mostly risk adjusted returns.
நம்ம ரிட்டர்ன்ஸ்ல எந்த அளவுக்கு we are focusing-ஓ அதோட நம்ம ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பேவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So I just wanted to add upon this point. So a lot of people are lagging in it. They mostly like go up with returns. So I would like to add this point. So anything else? Thanks, Varsha. It's a good point actually. ஸோ ரிஸ்க்கு அப்படின்றது ஒரு எடுத்தோன்னே நம்ம ஹை ரிஸ்க்கு போகிறதுன்றது ரொம்ப ஆபத்து. ஒரு பேலன்ஸ்டான ரிஸ்க்கு எடுக்கலாம். ஸோ அந்த பேலன்ஸ்டான ரிஸ்க் எடுக்கணும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்மாக கொண்டு போகணும். எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் என்னுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இது வழியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மல்டி அசெட் அலோகேஷன் அப்படின்றது ரொம்ப 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 நல்ல சாய்ஸ். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் வழியாக பண்ணுறதும் அண்ட் டைரெக்டாக பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த மெடிசின்ஸை நம்ம வந்து வாங்கி அவங்க கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு நம்ம போகணும். இது வந்து சரியான ரூட். ஏன்னா அதுக்கு தான் அவங்க படிச்சிருக்காங்க, அதுக்கு தான் அவங்க ட்ரெயின் ஆகிருக்காங்க, அதுதான் அவங்களுடைய லைஃபு, அதைத்தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக மெடிக்கலுக்கு போவோம், ஒரு மாத்திரையை வாங்குவோம், சாப்பிடுவோம். இது வந்து ஷார்ட் டேர்முக்கு ஓகே. லாங் டேர்ம், இன்னமும் ஷார்ட் டேர்ம்லேயுமே அது ரிஸ்க்கு தான். அது எப்படியான ரிஸ்க்கு அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியான மெடிசன்ஸ் செட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாமல், நம்மளுடைய பிபி செக் பண்ணாமல், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் செக் பண்ணாமல், என்ன சொல்கிறது, நம்மளுடைய பாடிக்கு தகுந்த மாத்திரையோட அளவை சாப்பிடாம, மெடிக்கல்காரன் கொடுக்குற ஏதோ ஒரு மாத்திரையை நம்ம அப்படியே வாங்கிட்டு, சரி இது காலையில் இது நைட்டுக்குன்னு சாப்பிட்றதுன்றது கடுமையான ரிஸ்க்கு. ஸோ அதுதான் ஒரு இன்வெஸ்டர் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த இன்வெஸ்டருக்கு மார்க்கெட்டை பற்றியான எந்த ஐடியாவும் இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, பியூர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆஃபீஸ் கொலீக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அவர் போட்டார், இல்லாட்டினா பத்திரிகை செய்திகளில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை அவங்களா சூஸ் பண்ணி அவங்களா போடுறது. ஓகேயா? ஸோ இதுவே ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் வழியாக போகிறதுன்றது ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வழியாக நம்ம ஹெல்த்தை கவனிச்சுக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஃபண்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஒரே ஃபண்டை நம்ம கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஃபினான்சியல் கோல் இருக்கும். இருக்கிறதுலையே ரிஸ்கே இல்லாத ஃபண்டு டெப்ட் ஃபண்ட் இருக்கும், அதுவும் இருக்குது. ஹைலி ரிஸ்கான ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது, அதுவும் இருக்குது. நாங்கள் ரெண்டையுமே கொடுத்துருக்கோம். ஆனால் யாருக்கு? ஒருத்தர் வந்து 20 வருஷம் கழிச்சு தான் இந்த ஃபண்டை நான் எடுப்பேன், அதுக்கு நடுவில் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அண்ட் நான் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நடுவில் இருக்க வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் பிளானோட வர்றார். அவருக்கு வயசு 30, அவர் ஒரு 50 வயசில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவருக்கு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் நம்ம கொடுக்கலாம், ஒரு மிட் கேப் ஃபண்டில் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா என்னதான் நடுவில் மார்க்கெட்டு ஒரு கீழே விழுந்தாலும் சரி, 20 வருஷத்தில் செம்மையான ஒரு ரிட்டர்ன்ஸோடு வந்து நிற்கும். ஓகேயா? இதுவே நான் அடுத்த வருஷம் வெளியில் வருவேன், எனக்கு 2 வருஷம் கழித்து என் பொண்ணோட கல்யாணம் இருக்குது, ஸோ அதுக்காக நான் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டால் எனக்கு 40% வருமா 50% வருமானா அப்படிலாம் வராது. ஸோ அதை கொண்டு போயிட்டு ஸ்மால் கேப்லேயோ இல்லை மிட் கேப்லேயோலாம் போட முடியாது. மேபி லக்குக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லை கவுத்துனாலும் கவுத்தும். ஸோ அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? இது மாதிரி ஒரு மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டை போட்டு கொடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணணும். ஏன்னா ஷார்ட் டேர்மாக பண்ணுறாங்க.
ஒரு 10 வருஷத்துல. அப்போ இங்க வந்து பீரியடு, உங்களுடைய ஃபினான்சியல் கோல் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது லம்சமா பண்றீங்களா இல்லை வந்து எஸ்ஐபியா பண்றீங்களா, எஸ்ஐபியோட சைஸ் என்ன, அது வந்து என்ன டைம் கேப்ல பண்றீங்க, அதாவது வீக்லி பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லை மந்த்லி பண்ணுவீங்களா, இப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா எஸ்ஐபின்னோட நம்ம மந்த்லின்னு நினைக்கிறோம், ஆனால் எஸ்ஐபியில் வந்து டெய்லியும் பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், மந்த்லியும் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண வேண்டியது தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட வேலை. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அதே மாதிரி ஃபண்டை எடுக்கும்போது என்ன மாதிரியான டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் நமக்கு நாலேஜ் வேணும். ஸோ அங்கேயும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பெரும்பாலும் டேக்ஸ்ன்றது ஒரு ப்ராப்ளமாகவே இல்லாமல் இருக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ எடுக்கும்போது இப்படி எடுங்க, இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஃபண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரெண்டு மாறும். ஏன்னா டெக்னாலஜி மாறுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ பற்றி நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருப்போமா அப்படின்னா பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஏஐ வந்து நம்மளுடைய லைஃப்ல ஒன்றா கலந்துருச்சு. அந்த அளவுக்கு வேகமாக இருக்கு. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் ஏஐ ரிசல்ட்டுன்னு தனியாக வருது. ஸோ அப்போ வந்து ஏஐயோட ட்ராவல் பண்ணுற கம்பெனிஸுக்குன்ட்டு இப்போ தனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்னோவேஷன் ஃபண்ட் முதல்ல வந்து என்ன ஃபண்ட் இருந்துச்சு, டெக்னாலஜி ஃபண்டுன்னு இருந்துச்சு. அதாவது டெக்னாலஜியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜியை தாண்டி ஒன்று போய்கிட்டு இருக்கு, அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பரவிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அது எந்த இண்டஸ்ட்ரியிலாம் யூஸ் பண்ணுறாலும் அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணால் அவனோட க்ரோத் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபண்டு வருது. அதுதான் இன்னோவேஷன் ஃபண்ட். இன்னொரு ஃபண்டு இப்போ ரீசெண்டாக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொண்டு வந்தாங்க, டெஃபென்ஸ் ஃபண்ட். அது வரைக்கும் டெஃபென்ஸ் ஃபண்டுன்னே ஒன்று இல்லை. இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டெஃபென்ஸ் ஃபண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி, இன்னொன்று ஆதித்ய பிர்லா, இன்னொரு கம்பெனி, இன்னொரு ஃபண்டு ஒன்று இருக்குது. ஸோ மொத்தமே ஒரு 3 ஃபண்டு தான் இருக்குது. ஸோ ஃபார்மா ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது, இப்போ அது வந்து ஹெல்த் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று மாறுது. ஸோ ஃபண்டுக்குள்ளேயே தானே நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதும் ஒரு அட்வைசரோட வேலை. உங்கள் ஃபண்டு நல்லா போய்கிட்டு இருக்கு, இல்லாட்டினா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா இந்த ஃபண்டு வேணாம் சார், இன்னொரு ஃபண்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டுலேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரோட வேலை. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது தான் எங்களுடைய வேலை. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் வழியாக நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது, ஐ மீன் உங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்கிறது. ஸோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் அட்வைசர். எங்களை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அலாங் வித் டேக்ஸ் கன்சல்டன்ட். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் கொடுக்குறோம் அண்ட் டேக்ஸ் சர்வீசஸும் கொடுக்குறோம். எங்களுக்கு இதுதான் வேலை. இதுக்காகத்தான் இங்கே ஒரு 25 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் முதலீடுகள் பாதுகாப்பாகவும் அதே சமயத்தில் குறைந்த டேக்ஸ் ஓடையும் அதே சமயத்தில் நீண்ட காலத்துக்கும் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நவ் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். சார், ஹலோ சார்.
சொல்லுங்க மேம். ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ் சார். கேக்குதுங்க. சார், என் பேர் யமுனா. ஸோ நான் லைக் உங்க கன்சர்ன்ல டாக்ஸ் ஃபைலிங் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். Thank எஸ்ஐபி you, ma'am. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எஸ்ஐபியோ இல்லை ஏதோ ஒரு ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைக் ஃபார் பீரியட் ஆஃப் 10 years அந்த மாதிரி. ஸோ நான் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நான் லைக் அந்த ஃபண்ட்ஸை நான் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுமா? லைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் அதை ஸ்விட்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணணுமா? இல்லை அந்த சஜஷன்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருவீங்களா? இல்லை நான் ஏதாவது பீரியாடிக்கலா நான் ஏதாவது பண்ற மாதிரி இருக்குங்களா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபண்டு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எம்எஃப் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் அவங்களுக்கு லிங்க் அனுப்பி இன்ஸ்டால் பண்ண வச்சு அதுக்கான லாகினையும் அவங்கள செட் பண்ண வச்சு கொடுத்துருவோம். இந்த எம்எஃப் சென்ட்ரல்ன்றது ஆம்ஃபையோட ஆப்பு, எந்த ஒரு தனி கம்பெனியும் கிடையாது. ஆம்ஃபைன்றது எம்எஃப், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட அசோசியேஷன். ஸோ இவங்க டெவலப் பண்ணியிருக்கிறதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட ஃபண்டும், அதாவது எல்லா விதமான ஃபண்டும் அது ஒரு ஆப்பில் இருந்தே தானே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும். அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபண்ட், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏறி இருக்குது, இன்னைக்கு அதோட ட்ரெண்ட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் தெரியும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் அதை பார்த்து சம்டைம்ஸ் நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம நினச்சதுக்கு மாறாகவும் நடக்கும். அதாவது மார்க்கெட் வந்து சில சமயம் கீழே விழுகும்போது நெகட்டிவாகவும் வரும். அப்போ அதை பார்த்து பயந்துட வேண்டாம், அவ்வளோதான். லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 100% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது உண்டு. 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் மார்க்கெட் வந்து மந்தமாக இருந்ததே கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 10 வருஷ பீரியடுன்றது எப்போவுமே பாசிட்டிவான பீரியட். ஸோ நிச்சயமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுவும் இப்போது டெக்னாலஜி எல்லாம் கூட 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 இதோட க்ரோத் அப்படின்றது ரொம்ப மேசிவாக இருக்குது. அதனால் 10 years அப்படின்றது நல்ல பீரியட். அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேயும் நம்மள மாதிரியான க்ரோயிங் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ அது வாட்டுக்கு வளரணும்னு விட்டுறணும். எப்பயாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். அப்போ அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பயத்தில் எடுக்கக்கூடாது, தேவைக்கு தான் எடுக்கணும். உங்களுடைய ஃபினான்சியல் கோல் வந்து 10 yearsக்கு அப்புறம் அப்படின்னும் போது நடுவில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டு விழுந்துருச்சே அப்படின்னு பயத்தில் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இல்லை, எனக்கு இங்கே ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்குது, வேறு வழியே இல்லை, நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், எனக்கு முடியலை, எனக்கு வேறு உடைக்கணும் அப்படின்னு அந்த ஒஸ்ட் சினாரியோவில் தான் அதை பார்க்கணும். அதை தாண்டி நாம் அதை பெரும்பாலும் உடைக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதுதான் ஹை ரிஸ்க்கு. ஸோ அந்த 2 ரிஸ்கையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக தான் இருக்கும். அண்டு இதை நீங்கள் பீரியாடிக்கலாக பார்க்கலாம், டெய்லி கூட பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியல. ஆனால் என்ன சொல்கிறது, பயப்படக்கூடாது, ரிடம்ஷன் அவசரப்பட்டு நம்ம கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் நண்பர்களே. Excuse me, so sorry to interrupt. I would like to add one thing. So since you asked if I had to like look at it on a periodical way, I would suggest you one thing. So funds like this, which are invest in a diversified sort of things, in those sort of funds you can look at their performance as a 5-year performance. Why should you look into a 5-year performance? Means a long-term performances.
That's when you can judge the real performance of the fund. Yes, that's when the funds diversification truly works to your advantage. அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று. So that I would like to term it as like multi asset cycle alignment. It's short. எஸ், தேங்க்யூ வர்ஷா. அந்த லவ் டுடேன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த ஒரு பையன் வந்து ஒரு மரத்தை ஊண்டி வைப்பான். ஊண்டி வச்சுட்டு டெய்லி போயிட்டு அதை வளர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு தோண்டி போய் பார்ப்பான். வளரவே வளராது. அவன் அழுதுகிட்டே தானே அவங்க அம்மா கிட்ட போவான். அம்மா இது வளரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா டெய்லி போயிட்டு தோண்டி பார்க்காத அது எப்படி வளரும், நீ அதை வளரணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வச்சுட்டு விடு, அது ஒரு நாள் ஆலமரமா வந்து நிற்கும் அப்படின்ட்டு சொல்லுவான். ஐ மீன் அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனும் விட்டுருவான். சரி, அதுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணணுமோ அதை மட்டும், அது வேலியாக அதை போட்டுட்டு பேசாமல் தண்ணியை ஊற்றிட்டு விட்டுருவான். அவ்வளோதான். ஒரு நாள் அது மரமாகும், அப்புறம் கண்ணாகும். அதுக்கடுத்து அந்த கண்ணு வளர்ந்து அப்படியே பெரிய மரமாக வளர்ந்து ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கும். ஸோ அது மாதிரி தான் இது ஃபண்டுமே. நம்ம ஓயாமல் போயிட்டு தோண்டி பார்க்க வேண்டாம். அது ஒரு பீரியாடிக்கலாக வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தோம்னா தானாகவே அது நல்லா வளரும். இந்த நேச்சரோட என்ன சொல்கிறது, பரிணாம வளர்ச்சி இல்லாட்டினா வளர்ச்சி வரல, அதே அந்த லா தான் வந்து எக்கானமிலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பல இடங்களில் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஃபிபனாசி சீரீஸ் ஒரு பூவோட டிசைன்லேயும் இருக்குது, அதே சமயத்தில் மார்க்கெட்டோட க்ரோத்லேயும் இருக்குது. ரெண்டையுமே ஒன்றா தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? சார் வணக்கம் சார், என் பேர் யுவராஜ், மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க யுவராஜ் சார். சார் உங்கள்கிட்ட தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஃபைல் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபண்டோடைய ஃபேட் ஷீட் வந்து பார்த்தேன். ஸோ இவங்க ஹோல்டிங் பண்ணுற கம்பெனி லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஆஃப் ஆசியான்னு ஒரு கம்பெனியில் 1.50% வந்து ஹோல்டிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபண்டை ரொம்ப போராக இருக்குது, லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனியில் 1.5% ஹோல்டிங் பண்ணுறாங்க. என்ன கணக்கு? அதாவது நல்ல கொஸ்டின்ஸ். அதாவது மல்டி அசட் அலோகேஷன்ஸ் ஃபண்டில் தான் ஓரளவுக்கு இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இந்த ஸ்டார்ட் அப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 to 3 இயர்ஸுக்கு வந்து பெருசாக க்ரோத் இருக்காது. ஏன்னா அவங்க அந்த R&D அண்ட் ப்ராடக்டோட ரிசர்ச் இதுலேயே தான் நான் முக்கால்வாசி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து தான் க்ரோ ஆகும். என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இந்த கம்பெனியை ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கான ஒரு பொட்டன்ஷியலான கம்பெனியாக பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க பார்வையில் இன்னைக்கு இந்த கம்பெனி லாஸாக இருந்தாலும் லாங் டேர்மில் அவங்க ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் Also, I would like to add, so basically, it's nothing. So, multi-asset allocation funds are not a stock-specific bet. Just note it down, it's not a stock-specific bet. They are diversified portfolios. Equity, debt, commodities, like, gold. It's about, investing. SBI usually invests in hundreds of companies. And it's like, as I said, it goes on with every other market. ஒரு மார்க்கெட் இப்போ அந்த கம்பெனி ஒரு டைம்ல கீழே போகும். It always, so you cannot like
பயப்பட வேண்டாம். Like, it's like, the stocks of this company is getting low, but then the company is holding this. In one period of time, in one market condition, the stocks might go low. At that point, what the fund manager does is, they don't keep poor stocks forever. They don't keep poor stocks forever. They monitor the performance daily. That you can trust the fund manager. They monitor the performance daily and rebalance holdings when fundamentals weaken. So it is like, you can trust in the disciplined rebalancing. Is that clear? Yes, I think so. யுவராஜ் சார், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்றேன். அப்படியே ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்க எடுத்துருவாங்க. அவங்களுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள் நான் இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வாரன் பஃபட் வந்து பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார், செல் பண்ணிட்டாரு. ஆமாம். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து 50% லாஸோட வெளியில் வந்துட்டார். அதுதான். ஸோ அவங்களுக்கு அந்த லாஸ் பியரிங் பாயிண்ட்டை தொட்டுருச்சு அப்படின்னா திரும்ப ரெக்கவர் ஆகுமோ, திரும்ப மேலே வந்துருமோ அப்படின்ட்டு நம்மள மாதிரிலாம் யோசிக்கலாம் மாட்டாங்க. போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க. இதுக்கடுத்து அவன் ரெக்கவர் ஆனா என்ன, ஆகாட்டினா என்ன? ஏற்கனவே அவன் பண்ணது மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். திரும்ப அவன் ரெக்கவர் ஆனா கூட அவனை விட வேகமாக ரெக்கவர் ஆகிற ஒரு ஃபண்ட்லையும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஃபண்ட்லையும், ஐ மீன் ஸ்டாக்லையும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபண்ட் மேனேஜரோட கான்செப்ட். ஸோ ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப மோசமாக போச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க. தூக்கி போட்டுட்டு அதை விற்றுட்டு அடுத்து வெளியில் வந்து இன்னொரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை அழகாக கேரி பண்ணிடுவாங்க, ஐ மீன் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து ரீபேலன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. Yeah, instead of focusing on one bad company, look at the sector allocation trend. Yes. Is the sector allocation balanced? The 3 to 5 to 7 year rolling returns. The risk adjusted return metrics like Sharpe ratio la eppadi irukku, beta eppadi irukku. See these sort of factors, 3 to 5 to 7 year rolling returns. ஓகே நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இன்னும் ஒரு கேள்வி. ஓகே, உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இத்தனை பேர் வந்து இவ்வளோ பொறுமையாக நாங்கள் இந்த டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு கேட்டதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னும் நிறைய கிளாஸஸ், ஐ மீன் வரிசையாக எவ்ரி வீக் தேர்ஸ்டே நம்ம இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் சீசனை வந்து இன்னும் டெக்னிக்கலாக பல வசதிகளோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்க வீடியோஸும் பப்ளிஷ் ஆகும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை ப்ராப்பராக எடிட் பண்ணிவிட்டு நம்ம டீம் வந்து அந்த லிங்க்கை உங்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் எப்படி அனுப்புனாங்களோ அதே மாதிரி அனுப்பிவிடுவாங்க. ஸோ அந்த மீட்டிங்கை உங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். அண்டு இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டீமை அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம டீமோட நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே தெரியும். ஒருவேளை இந்த லிங்க்கை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் இன்னொரு முறை சொல்கிறேன். 8220230035 இதுதான் நம்ம நம்பர். ஸோ அதை வந்து இந்த சேட் பாக்ஸில் நான் போடுறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த மொமெண்ட்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுங்கள்.